நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்களா? உண்மையா நேசிக்கிறீங்களா? சொல்லுங்க. உங்களுக்காக உயிரையே கொடுத்த ரத்த சிந்தை மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை நேசிக்கிறீங்க தானே? அப்போ உங்க மேல ஒரு அன்பு கூர்ந்து விசேஷமான காரியத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாராம். அதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அது என்னங்க ஆண்டவர் எனக்கு ஆயத்தம் பண்ணின காரியம்? உலகத்தில் உள்ளதை கண்ணால பார்க்க முடியல. ஒரு வீடு, ஒரு காரு, உலகத்தின் ஆசீர்வாதம் பார்க்க முடியல, சொல்றது கேட்க முடியும். இது என்னது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு பரலோக பாக்கியத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராம். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ முடியும்? இது நிலையற்றது, கொஞ்ச காலம், அவ்வளவுதான். ஆனா மரணத்திற்கு பிறகு ஆண்டவரோட பரலோகத்துல வாழ போகிற வாழ்க்கை தான் நிரந்தரமானது. அதுதான் நித்திய ஜீவன், அழியாத ஒரு வாழ்வு என்று வேதம் சொல்லுகிறாரு. ஆண்டவரே, எனக்காக நீங்க ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பரலோக பாக்கியம், அது கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அது எவ்வளவு மேன்மையான காரியம் என்பதை உணர முடிகிறது. எனக்கு அந்த பாக்கியத்தை கட்டாயம் தரணும். நான் அந்த அனுபவத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு பரலோக ராஜ்யத்துல நீர் எனக்கு அந்த ஆயத்தம் பண்ணின வீட்டில நான் வாசம் பண்ணணும். அதற்கு ஆயத்தப்படுத்தும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.